ரயில் நிலையத்தில் குத்தாட்டம் போட்ட இளம் பெண்களுக்கு சற்று முன் ஆப்பு வைத்த போலீஸ். இப்போதெல்லாம் இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பேங்கில் அக்கவுண்ட் வைத்துள்ளார்களோ இல்லையோ, சோசியல் மீடியாவில் அக்கவுண்ட் வைத்துள்ளனர். அந்த அளவிற்கு மூழ்கியுள்ளனர். இதில் ரீல்ஸ் செய்து அதை பதிவிட்டு பிரபலமாகி வருகின்றனர். திருச்சி ரயில் நிலையத்தில் இளம் பெண்கள் கவர்ச்சி நடனமாடியதால் சர்ச்சை. நடனமாடிய 3 பெண்கள், அதனை வீடியோ எடுத்த நபர் உள்ளிட்ட 4 பேர் மீதும் வழக்குப்பதிவு. திருச்சி கோட்டை ரயில் நிலையத்தில் உள்ள நடைமேடையில் 3 இளம் பெண்கள் கவர்ச்சி உடையில் நடனமாடி சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். இது மட்டுமின்றி இதே பெண்கள் தெருக்களிலும் கவர்ச்சி நடனமாடி இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இதனை பார்த்த பலரும் ரயில் நிலையத்தில் நடனமாட எப்படி அனுமதி கிடைத்தது, அனுமதி கொடுத்தது யார் என்று தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறும்போது, குறிப்பாக பேருந்து, ரயில் மற்றும் விமான நிலையம் போன்ற பொது இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக நடனம் மற்றும் நாடகம் போன்றவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை அனுமதி பெற்று நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ள ரயில் நிலையத்தில் நடனமாட அனுமதி பெற்றார்களா அல்லது அனுமதி பெறாமல் இவர்களாகவே நடனம் ஆடினார்களா என்பது தெரியவில்லை. நாட்டின் 4ஆம் தூணாக கருதப்படும் ஊடகத்துறையினர் ரயில் நிலையங்களில் புகைப்படம் மற்றும் ஒளிப்பதிவு செய்ய முறையாக ரயில்வே காவல்துறை அனுமதி பெற்று அதன் பிறகுதான் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் சாதாரணமாக இந்த பெண்கள் ரயில் நிலையத்தில் எப்படி கவர்ச்சி நடனம் ஆடினார்கள் என்று தெரியவில்லை. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து திருச்சி கோட்டை ரயில்வே போலீசார் நடனமாடிய 3 பெண்கள் மற்றும் அதனை வீடியோ ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் ஆகிய 4 பேர் மீதும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது மற்றும் பொது இடத்தில் அனுமதியின்றி கூட்டத்தை சேர்ப்பது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 4 பேருக்கும் தலா 2000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் இதுபோன்ற செயல்களில் மீண்டும் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அனுப்பினர். ரீல்ஸ் மோகம் எந்த இடத்தில் யார் இருக்கின்றனர் என்பதையெல்லாம் பார்ப்பது இல்லை. அதேபோல் கவர்ச்சி உடை அணிந்து பொது இடங்களில் ஆடுவது பார்ப்போரை முகம் சுளிக்க செய்கிறது. எனக்கு 2017 26/11 அன்று எனக்கு ராமநாதபுரம் ஓம் சக்தி நகரை சேர்ந்த ஹைரோன் ஜாரியா என்கிற பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சாங்க. நான் வேலைக்கு போனதில் இருந்து இப்போ வரைக்கும் சம்பாதிச்ச காசை எல்லாம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி, அவங்க ஃபேமிலியில் உள்ள அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி, இடம் வாங்கி தர்றேன், நகை வாங்கி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி குறைஞ்சது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் 2.5 கோடி. இது போக கையில் கொடுத்தது எல்லாம் சேர்த்து 3 கோடிக்கிட்ட வரும். இப்போ வந்து கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னைய தெருவில் விட்டாங்க. அவங்க அப்பா பஷீர் அகமது, அவங்க தம்பி முகமது அரபின், அப்புறம் அவங்க அம்மா ஃபாத்திமா பிபி, இவங்க 3 பேர் ப்ளஸ் என்னோடய ஒய்ஃபு அக்கௌண்ட், இது 4 பேர் அக்கௌண்ட்டுக்கு தான் என்னோடய ஃபுல் டிரான்சாக்ஷனுமே சேங்ஷன் ஆகிருக்கு. எஸ்பி சாரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது என் மேலே வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. நான் ஃபாரினில் இருக்கும்போதே என் மேலே வந்து டைவர்ஸ் கேஸ் கொடுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபாரினில் இருக்கும்போது இப்போ என் பிள்ளைங்கள கூட என்னை பார்க்க வரல. என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சார். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார் இருக்கு? 2. இப்போ என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டு வந்திருக்கீங்க? எனக்கு அந்த பணத்தை எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார். இது அனுப்புனதுக்கு உண்டான ஆவணம்லாம் வச்சுருக்கீங்களா? எல்லாமே இருக்குது. எல்லாமே எஸ்பி சார்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இந்த இருக்குது விஷுவலாக காட்டுறேன் சார். அவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு கேஸ் ஃபைல் பண்ணி இந்த காசை எல்லாத்தையும் டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டுருக்காங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு அவங்க போய் கேஸ் கொடுத்து இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. எங்கள் ஒய்ஃபு கொடுத்துருக்காங்க. இங்கே மகிழா கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க ராமநாதபுரத்தில். என் மேலே இது நான் வந்து ஃபாரினில் இருக்கும்போது கொடுத்த கேஸ் சார். இது அவங்க இந்த மாதிரி பண்ண காரணம் என்ன? காசு அபகரிக்கணும் என்கிட்ட. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன் போயிருக்கு.